பருத்தி சாகுபடி செய்து பயனடைந்த விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி தாலுகா சித்து மூன்றடைப்பு கிராம வேளாண்மையாளர் எம் முருகன் அவர்கள் தரும் யோசனைகள். அருப்புக்கோட்டை வேளாண் பல்கலைக்கழகத்திலேருந்து பருத்தி விதைகள் எல்லாமே எங்களுக்கு கொடுத்து எல்லாமே இயற்கை விவசாயம் செய்ய சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நல்ல முறையில் எல்லாமே பண்ணியிருக்கோம். நல்ல லாபம், அதிக லாபம் ஈட்டியிருக்கு. 3 அடிக்கு 1 இது பார் போட்டு 3 அடிக்கு ஒரு விதை ஊண்ட வேணும். ஊண்டிட்டு அதில் பருத்தியை ஊண்டி நல்ல முறையில் அடி உரமாக சாணி, ஆட்டுச்சாணி, மாட்டுச்சாணி இதில் நல்ல முறையில் பண்ணணும். பண்ணி விதைச்சிட்டு ஊண்டி 20 நாள் களை எடுத்து நல்ல முறையில் அதை பயிர் பண்ணணும். மருந்தே அடிக்காமல் நான் விவசாயம் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கிராமத்தில் மருந்து அடிப்பாங்க. நான் மருந்தே அடிக்க மாட்டேன். இயற்கை முறையில் தான் விவசாயம் செய்வேன். அதை நல்ல முறையில் பண்ணி பாதுகாத்தில் அதிக லாபம் ஈட்டியிருக்கு. இதில் 3 அடிக்கு 1 ஊன்றது விதப்புக்கும் 3 அடிக்கு வித்தியாசம் நிறையா இருக்குது. அதில் ஊன்றதுக்கும் இந்த விதப்பு விதைக்கு அதிகமான லாபம் கிடைக்கிறது. ஒரு செடிக்கு 50 காய்கள் 60 காய்கள் இறுதி காய்க்கக்கூடிய வாய்ப்பு இந்த 3 அடிக்கு 1 ஊன்றதில் நல்ல முறையில் கிடைக்கிது, லாபம் கிடைக்கிது. இதை பருத்தி அதிகமான நம்ம நாட்டில் அதிகமான உற்பத்தியை பெருக்கிறதுக்கு அது முந்தைய காட்டில் இப்போ ஒரு ஏக்கருக்கு ஒரு 7 குண்டால் 8 குண்டால் எடுக்கணும். முந்தி 3 குண்டால் எடுக்கிறது அதிகபட்சமாக இருந்துச்சு, 4 குண்டால் எடுக்கிறது. இந்த மாதிரி விவசாயம் பண்ணி நாங்கள் பருத்தி விவசாயம் பண்ணுறதுல ஏற்கக்கு 7 குண்டால் 8 குண்டால் 10 குண்டால் இறுதி கூட கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை விவசாயிகள் அதிகமாக நல்ல முறையில் பயன் பண்ணி 3 அடிக்கு 1 இடைவெளி விட்டு மிஷின் மூலமாகவும் வேலையாளை குறைத்து கொண்டு நல்ல முறையில் இந்த விவசாயத்தை நம்ம பண்ணலாம். வேலையாளுகளை 10 ஆள் செய்கிற வேலையை 2 ஆள் செய்கிற மாதிரி இந்த பருத்தி விவசாயத்தை நல்ல முறையில் பண்ணுறதுக்கு இந்த அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு இதில் குறைவான ஆளுகளை வச்சு விவசாயம் பண்ணுறதுக்கு இருக்குது. இயற்கை முறையில் மருந்தே நான் தொட்டதே கிடையாது. எல்லோரும் எங்கள் கிராமத்தில் மருந்து அடிப்பாங்க. நாங்கள் மருந்தே அடிக்காதபடிக்கு அந்த விவசாயத்தை நல்ல முறையில் பண்ணி அதை நான் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறையாவது சொல்லப்போனால் சிலுத்தூர் ஆறு நிறையா ரகம் இருக்குது. கோ 30 இன்னும் நிறைய பருத்தி ரகமெல்லாம் நிறையா ரகம் இருக்குது. அதில் நல்ல முறை 3 அடிக்கு 1 அகலமாக போட்டு 3 அடி கூட போடலாம். அகலது ஒரு செடிக்கு 50 காயை காக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் பருத்தி விவசாயம் நம்ம நாட்டை முன்னேற்றத்துக்கு அடைகிறதுக்கான வாய்ப்பு நம்ம நாட்டில் இருக்குது. நிறையா பருத்தியை உற்பத்தி இதே அள்ளிக்குளம் கிராமத்தில் ஒரு 300 ஏக்கர் விவசாயம் எங்கள் கிராமத்தில் பண்ணியிருக்கோம். எங்கள் ஊர் ஃபுல்லாக விவசாயத்தில் அதிகமான பருத்தி விவசாயத்தில் கூடின ஊர் எங்கள் அள்ளிக்குளம் கிராமம். இதை எல்லா விவசாயிகளுக்கும் தெரிவிக்கிறோம். இது அருப்புக்கோட்டை வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து கோயிலாங்குளம் பண்ணையிலேருந்து இந்த திட்டத்தை நீர் ஓடி நிலத்திலேருந்து தெற்கார் நிலத்திலேருந்து இந்த இதுகள்லாம் எல்லா முறையில் பயிற்சி முறையில் நான் கற்றுக் கொடுத்ததுனால எல்லா விவசாயிகளுக்கும் நாங்கள் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே பண்ணி எங்கள் கிராமம் போல் விவசாயத்தில் கூடின ஊர் எந்த ஊர் உள்ள எல்லா சிறுதானியம் எல்லா விவசாயங்களும் எல்லாமே எங்கள் கிராமத்தில் பண்ணியிருக்கோம். எங்களை மாதிரி பருத்தி உற்பத்தி எங்கள் கிராமத்தில் 300 ஏக்கருக்கு மேலே விவசாயம் எல்லா விவசாயிகளும் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது நடைமுறையில் நல்ல முறையில் அந்த களை எடுப்பு 3 களை எடுக்கணும் ஒரு பருத்தியில். அதை 10 ஆள் செய்கிற வேலையை 2 ஆள் செய்கிற மாதிரி நம்ம மிஷினை வச்சு 3 அடிக்கு 1 இடைவெளி விட்டு மிஷின் இருக்குது, அதுக்குன்னு ஒரு மிஷினு. அதை நல்ல முறையில் பண்ணோம்னா வேலையாள் கிடைக்கலைன்றதுக்காக அதை எல்லாமே நல்லா பண்ணலாம். அதை எல்லாமே பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த பருத்தியை நம்ம நாட்டில் அதிகமான உற்பத்தியில் போய் கொண்டு சேர்க்கறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை பருத்தியை இன்னும் அதிக அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் எதுவும் வெளிநாட்டை தேடணுன்ற அவசியமே வராது. நம்ம நாட்டில் உற்பத்தியாகி நம்மளே அடுத்த வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுற மாதிரி இந்த பருத்தியை நம்ம பண்ணலாம். எல்லா விவசாயிகளுக்கும் பருத்தியில் நான் போட்டிருக்கேன். நான் ஒன்றும் நட்டப்பட்டதே கிடையாது விவசாயம். நான் ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் 10 ஏக்கர் பருத்தி போட்டிருக்கேன். எல்லாமே நல்ல முறையில் எடுத்து லாபம் நட்டப்பட்டது கிடையாது. இதை நல்ல முறையில் பண்ணுறதுக்கு விவசாயியை இயற்கை உரத்துக்களை அதிகமாக
தூருக்கு ஆட்டுச்சாணியை அரைச்சி அந்த மாதிரி வைக்கலாம். ஆட்டுச்சாணியை தூருக்கு வச்சோம்னா அது அதிகமான லாபம். டிஏபியோ யூரியாவோ தேட தேவையில்லை. பொடி போல் அரைச்ச ஆட்டுச்சாணியை 3வது உரமாக நம்ம கொடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் மாட்டுச்சாணம் அதே மாதிரி போடலாம் அடி உரமாக. இந்த மாதிரி இலை தலைகளை மச்சதை குப்பைகளை நம்ம அடி உரமாக இடலாம். பருத்திக்கு எவ்வளவோ ஒரு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. இது அதிக லாபம் அடையும். இன்றைக்கி குண்டால் இன்றைக்கி 60 ரூபா 70 ரூபா விற்கிது பருத்தி. அந்த மாதிரி எடுக்கையில் கூலி ஆளுகளுக்கு 20 ரூபா போயிட்டாலும் நம்மளுக்கு 40 ரூபா மிச்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பருத்தியை பொறுத்தளவில் எல்லா விவசாயிகளும் பருத்தியை நம்ம அதிகமான தேவைப்படுறது நூல் தேவைப்படுது. அதிகமான நம்ம நாட்டில் அதிக உற்பத்தி இருந்தால்தான் நம்ம நாட்டில் இதை சமாளிக்க முடியும். வெளிநாட்டுகளில் வாங்குறதுக்கு வாய்ப்பு வராதபடிக்கு நம்ம நாட்டிலே தயார் பண்ணிக்கலாம். இதை அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பருத்தி விவசாயம் அதிகமாக பண்ணணும் அப்படின்னு எல்லா விவசாயிகளையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எம் முருகன் அவர்களை 08098170505 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.